திருவாரூரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குண்ணா. ப்ரோ முழுமையாக இருக்குது. நம்ம டிஎம்கே தான்ப்பா. ஆரம்பத்துலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து டிஎம்கே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மாற்றம் தான். எல்லாருக்கும் ஏமாற்றம் வருதுல்ல, ஒரு மாற்றம் வரணும்ல. இல்லை இத்தனை பேர் எதாவது மாற்றி மாற்றி தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் திருட மாட்டார்னு நினைக்கிறான், அவ்வளோதான். அது இருந்தால் போதும். பாக்கி எல்லாருமே மாற்றி மாற்றி திருடிட்டானுங்க. இருந்தது பூரா போயிட்டு இவர் சம்பாரித்து வச்சுருக்காரு, அதெல்லாம் நல்லா செய்வார்னு நினைக்கிறான். ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாப்புல திருவாரூர். ஆனால் இதேமாரி விஜய் வந்த மாரியே கூட்டத்தை நானும் இதுவரையும் திருவாரூரில் பிறந்ததுலேருந்து இதேமாரியே பார்த்தது கிடையாது. நம்ம திருவாரூர் விஜய் வந்திருந்தாரு. சரி சொல்லுங்க. திருவாரூர் ஆதரவு இருக்குங்களா? இல்லைப்பா, பயங்கரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக இது பண்ணுறாரு. எந்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி கூட்டம் இல்லை. நேற்று வந்துட்டு போனது வேற லெவலில் நாங்கள் அந்த வருஷம் மாற்றி போடணும். ஆனால் இப்போ விஜய் நேற்று வந்திருந்தாரு. விஜய் மத்தியில் மக்களுக்கு ஆதரவு இருக்காண்ணா, குறிப்பாக திருவாரூரில் கண்டிப்பாக இருக்கும். இந்த திருப்பு ஏதோ அவருக்குன்னு ஒரு மாறுதல் இருக்கும். ஏன்னா இதேமாரியே கூட்டம், இதேமாரியே ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாப்புல, பாரதிய ஜனதா இவர் நிறைய தலைவர் வந்திருக்கிறாங்க திருவாரூர். ஆனால் இதேமாரியே விஜய் வந்த மாரியே கூட்டத்தை நானும் இதுவரையும் திருவாரூரில் பிறந்ததுலேருந்து இதேமாரியே பார்த்தது கிடையாது. நல்லது செஞ்சால் நல்லது தான். இவர் எம்ஜிஆர் மாதிரி இவரும் ஒரு ஆள் வந்துடுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் எதிர்பார்க்குறது. ஆனால் திருவாரூரில் ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது அவருக்கு. ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் ஆகிட்டு டிஎம்கேக்கு. இப்போ எல்லாம் இப்போ விஜயன் தான் இருக்குது. அதனால புதுசாக எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் நல்ல என்கிட்ட சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்தளவுக்கு சம்பாதிச்சிட்டார்ல. அதனால் வந்து ஊழல் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய திருவாரூரோட ஆசை. அதுக்கு விஜய்க்கு நல்ல வாய்ஸாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தனிச்சின்னாலே கூடிய வரைக்கும் வந்துடலாங்கிற ஒரு இது எல்லா இடத்துலையுமே பேசிக்கிறாங்க, கொள்கிறாங்க. நம்மளும் போராட்டத்தெல்லாம் பார்க்குறோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வருஷம் இந்த பேடு 26 ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க தான் சொல்கிறாங்களே, விஜய்னா பார்க்குறதுக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் அன்றைக்கி தான் சொன்னாங்க விசிலடிச்சம் கூட்டம்னு. இன்றைக்கி அதே கூட்டம் தான். இந்த கூட்டம்லாம் அந்த ஓட்டாக மாறாத நிச்சயமாக. சும்மா பார்க்குறதுக்காக வராங்க. ஏதோ 10 பேரில் 2 பேர் வரதான் செய்வாங்க. நம்ம பார்க்கணும், விஜயை பார்க்கணுன்னு. அது எல்லாருமே சொல்ல முடியுமா? இப்போதான் 100க்கு 10 பேர்லன்னா 2 பேர் ஒருத்தர், அவ்வளோதான். பாக்கி 9 ஓட்டு விழுவுதில்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதனால் கண்டிப்பாக வருவார். இதில் ஒன்றும் ஆச்சம் கிடையாது. எல்லாருமே இப்போ பெரியவங்களே வெறுத்துட்டாங்களே, பார்த்து அழுத்து போச்சு இல்லைங்க. 60-70 வருஷம் அறுத்து போச்சுங்க. அதனால் இப்போ மாற்றத்தை விரும்புது. பெரிய மனுஷராக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் மாற்றத்தை விரும்புது. அவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும், தமிழ்நாடு உருப்பணுங்கிறப்போ எல்லோரும் சேர்ந்து போகிறது தான் முறை. அதில் நம்ம மட்டும் நான் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வருங்காலத்துக்கு ஒரு வழியை தேடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறது இளைய தலைமுறை தானே எதிர்பார்க்குது. அதனால் கண்டிப்பாக வரணும். அவர் வருவார் கண்டிப்பாக. வந்து என்ன 10 இந்த 2 ட்ரிப்பாக வந்துட்டார். இந்த ட்ரிப்பு 2மே வந்துச்சு. 2 ட்ரிப்பு என்ன வந்து பார்த்தாரா, கொண்டாரா? எதுவுமே கிடையாது. நான் 28வது வார்டு தான் எனக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. லோக்கல் தான். இது வரைக்கும் அன்றைக்கி ஓட்டு கேட்க கூட வரல. அது பிறந்த இடங்கிறதுனால போட்டுச்சு, வேறு என்ன. இப்போ நான் டிஎம்கே தான் இருந்தாலும் அந்த பேர் மாற்றி தான் போட போகிறேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் கண்டிப்பாக மாற்றி போட போகிறேன். என் வண்டியிலே டிஎம்கே கூட்டி தான் போட்டிருக்கேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? கண்ணை குத்தி நல்ல குத்தியாக இருந்தால் நான் கடலையாக எடுத்து ஊற்றிக்க முடியும். இந்த ட்ரிப்பு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். கூடிய வரைக்கும் நானே எதிர்பார்க்குறேன், கட்சிக்காரனே எதிர்பார்க்குறேன். அதனால் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. நான் மாற்றி போடுறதும் கண்டிப்பாக மாற்றி தான் போட போகிறேன். என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் 4 பேர் சொல்லுவேன். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதுவரை டிஎம்கே எதிர்த்து நின்றவங்க எல்லாருமே வந்து எல்லாமே காவாசி ஓட்டு தான் வாங்கினாங்க. ஆனால் விஜயில் நிற்கிறவங்க முக்கால்வாசி ஓட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் வந்து இது வந்து கலைஞர் பிறந்த ஊர், அந்த எண்ணத்துக்காச்சும் ஓட்டு போடுவாங்க. இவங்க இதுக்கப்புறம் நல்லது செஞ்சால் அடுத்த போய்ட்டு இவங்க வரலாம். இல்லை இதே விட்டாங்கன்னா அடுத்தது விஜய் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாரூர். கண்டிப்பாக இருக்குண்ணா. கண்டிப்பாக இந்த வருஷம் மாற்றி போடணும். மக்கள் என்ன நினைக்குதோ நல்லவனுக்கு தான் போடணும். கண்டிப்பாக இருக்கலாம்.
விஜய் வந்து கூட்டணி போட்டாப்புலன்னா வருவாப்புல கண்டிப்பாக. தனிப்பட்ட வழி மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? விஜய் தான் போடணுங்கிறாங்க, பார்ப்போம். ஆனா இந்த வந்த கூட்டமெல்லாம் வந்து சும்மா விஜயை பார்க்கத்தான் வந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. 18 வயசு பசங்களாம் விஜய் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குமா? கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ முழுமையாக இருக்குது. நம்ம திருவாரூர். இது வந்து பேசுறாங்க. விஜய் வந்திருந்தாரு. சரி சொல்லுங்கள். விஜய்க்கு திருவாரூர் ஆதரவு இருக்குங்களா? இல்லை பயங்கரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக இது பண்ணுறாரு. இன்னும் பேசணும், அவர் நல்லா பேச வரணும், நல்லா பேசினா வருவார். எதிரியாகவே நினைக்கக்கூடாது, எதிரியும் நண்பனாக்கணும். அப்படி அவர் இது பண்ண மாட்டார். நான் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு, எதிரியே சொல்லக்கூடாது, எதிரி இல்லாமல் பேசணும். அப்போ தான் அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், நல்லா இது கிடைக்கும். அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுறதுக்கு எதிரியாக நினைக்கக்கூடாது, நண்பனாக நினைக்கணும். அப்போ தான் அந்த அளவுக்கு பெருமிட்டாக இருக்கும் அப்படின்னு. திமுக விமர்சிக்காம ஆமாம், அதை ரொம்ப இது பண்ணக்கூடாது. திமுக நான் இப்படி இருக்கிறேன், எதிரி எனக்கு அதுதான் போட்டி போட போகிறேன்னு சொல்லக்கூடாது. போட்டிங்கிற வார்த்தையும் இருக்கக்கூடாது, பொறாமையும் இருக்கக்கூடாது. போட்டிங்கிறது போட்டி போடலாம், ஆனால் அவர் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இது டிஎம்கே தான் எதிரி, டிஎம்கே பாக்கியெல்லாம் எதிரி இல்லையா, மற்றவங்களாம் ஆட்சி பண்ணலையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களும் இவர் செஞ்ச மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு தரப்பில் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்து அவர் பேச்சை நல்லதமாக பேசணும். ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாரு. இன்னும் தெளிவாக இருந்தாங்க நல்லாயிருக்கும். மக்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் வார்த்தையெல்லாம். மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அவருக்கு இன்னும் நல்லா பேசணும், நல்லா மக்களை கொண்டு சேர்க்கணும். பேசுகிறது சாதாரணமாக பேசுகிறாரு, அது இன்னும் தெரியல. இன்னும் பக்குவத்துக்கு வரல. அவர் பக்குவமாக பேசினாக்கா அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல மக்களை அரவணைச்சு பேசணும், சாதாரணமாக பேசக்கூடாது. ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி பேசுகிறாரு, இன்னும் அரவணைச்சு பேசணும், ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசணும். அப்போ நல்லா தெளிவாக இருப்பார், நல்லா இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சரி. இல்லை இத்தனை பேர் அதான் மாற்றி தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் திருட மாட்டார்னு நினைக்கிறான், அவ்வளோதான். அது இருந்தால் போதும். பாக்கி எல்லாருமே மாற்றி திருடிட்டானுங்க, இருந்தது பூரா போயிட்டு. இவர் சம்பாரித்து வச்சுருக்காரு, அதெல்லாம் நல்லா செய்வார்னு நினைக்கிறான். ஒரு தேர் கிளம்பி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவு கூட்டம் இருந்துச்சு. இதுவரை இதேமாரி கூட்டத்தை பார்த்தது கிடையாது. அதனால் அவருக்கு முக்கியமாக ஆதரவு இருக்கும். இது வந்து கூட்டம் வந்து காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது, அதான் வந்த கூட்டம். அதனால் அவருக்கு பெரும்பாலும் ஒரு மாறுதல் இருக்கும். அந்த மாற்றத்திற்கான தலைவராக விஜய் இருப்பாருண்ணா. எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும், திராவிட கட்சியில ஒரு மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த தலைவராக விஜய் இருப்பாருண்ணா? இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மனசுலேயே மக்களுக்கு யாருமே இப்போ 2 கட்சியுமே ஒன்றும் செய்யலை. அதனால் இது வரும்னு இவரை எதிர்பார்க்குறாங்க, இவரும் செய்யணும்னு ஆர்வப்படுறாரு, அதனால் செய்வார். ஆனால் வந்து அந்த ரசிகர்கள்லாம் சும்மா விஜயை பார்க்கத்தான் வந்தாங்க திருவாரூரில், அவங்க ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்களா? அது கிடையாது. இப்போ வந்த அந்த ரசிகர் கூட்டத்துக்கு எல்லாமே ஓட்டு, இப்போ எல்லாம் 18 வயசுக்கு மேலே தான், எல்லாம் 18 வயசுக்கு மேலே தான், எல்லாம் ஓட்டு உரிமை உள்ளவங்க தான் வந்திருக்கிறது. அதனால் ரசிகர்கள் வந்து ஒரு நேரத்தில் ரஜினிகாந்துக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஆனால் அவர் நிற்கல எலெக்ஷனில். அந்த ஓட்டு அப்படியே டிஎம்கேக்கு மாறி போணுச்சு. ஆனால் இப்போ ரசிகருக்கு வந்த விஜய்க்கு வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டு உள்ள கூட்டம் தான், அவருக்கு ஓட்டு போடுற கூட்டம் தான், அது கன்ஃபார்ம். அது திருவாரூரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குண்ணா விஜய்க்கு? வெற்றி வாய்ப்பு வந்து அது வந்து டிஎம்கே தான் அது. ஆனால் 70,000 ஓட்டுங்கிறது 60,000 ஓட்டு தான் விழுவும். பாக்கி பாதி ஓட்டு இவருக்கு விழுந்துடும், விஜய்க்கு விழுந்துடும். ஒரு 3/4 திட்டத்துக்கு வந்துடுவார். இதுவரை சரித்திர காணாத ஓட்டு இவர் வாங்குவார். நம்ம டிஎம்கே தான்ப்பா. ஆரம்பத்துலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து டிஎம்கே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே மாற்றத்தை இல்லை மாற்றம் தான், எல்லாருக்கும் ஏமாற்றம் வருதுல்ல, ஒரு மாற்றம் வரணும்ல. கோட்டை போட்டு தடுமாற்றமாக இருக்கிறாங்க, ஏமாற்றமாகவும் இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிற வாய்ப்பு இருக்குது. செய்யட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரி, யார் செஞ்சாலும் சரி செய்யட்டும். இப்போ ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி இருந்தார், அம்மா இருந்தாங்க, யாரோ இருந்தாங்க, சொல்கிறாங்க, எல்லாம் கொள்கையாக சொல்லிட்டு இருக்காங்க, அது செய்யணும். இது இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டாலின் செஞ்சார், செய்யலைன்னு சொல்லலை. இருந்தாலும் இவர் வந்தால் புதுசாக ஏதாவது செய்வாரா அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. வேறு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஒன்றும் சுத்தமாக இது பண்ணலாம். டிஎம்கே வர வாய்ப்பு. நம்ம இந்த ஊர் தானே, திருவாரூர் தானே. திருவாரூரில் விஜய்க்கு ஆதரவு இருக்காங்க, கண்டிப்பாக இருக்குண்ணே. எப்படி நான் பார்க்குறீங்க? நேற்று வந்துட்டு இருந்தாரு, மக்கள்லாம் என்ன இது வந்துட்டு போனதை பற்றி
எந்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி கூட்டம் இல்லை. நேற்று வந்துட்டு போனது வேறு லெவலில் நேற்று. எப்படி இங்கோட மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்களான்னா இது வந்து கலைஞர் கோட்டை இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது திமுக கோட்டைங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சிக்கு வருவார் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக திருவாரூரில் நிற்கிற வேட்பாளர் வெற்றி பெறுவாராண்ணா? கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நீங்கள் அவர் விஜயோட அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? புதுசாக வந்தால் ஏதாச்சும் செய்வாப்புல, ஒருக்கு நல்லது செய்வாப்புல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க வந்து விஜய் கட்சிக்காரர்களுக்கு அரசியலே தெரில, சும்மா தான் கூட்டம் போடுது, சும்மா மக்கள் பார்க்கத்தான் வராங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைண்ணா, எத்தனை வாட்டி அவங்களுக்கே செஞ்சுட்டு இருக்குது. புதுசாக யாராச்சும் புதுசாக ட்ரை பண்ணுமே, புதுசாக ட்ரை பண்ணி மக்களுக்கு என்ன செய்வாங்க, மக்களோட அடிப்படைகள் எல்லாமே நோக்கமாக பேசுகிறாப்புல, மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போமே. மாற்றத்திற்கான தலைவராக விஜய் வர வாய்ப்பு கண்டிப்பாக. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் கட்சின்னா? அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே நான் வேறு இதுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக விஜய் தான் வருவாப்புல. அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா? எனக்கு எந்த ஒரு திருவாரூர். திருவாரூர் தானே? ஆனால் நீங்கள் திருவாரூர் இங்கே விஜய்க்கு ஆதரவு இருக்காண்ணா? விஜய் இப்போ என்னங்க அரசியல் இறங்கியிருக்காரு, போக போக தான் கிடைக்கும். இப்போ உடனே வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்போ எப்படி எப்படி பார்க்குறீங்கன்னா ஓகே தானா விஜய்? விஜய் ஓகேன்னா அரசியல் வரலாம்னா வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ ஏன்னா இறங்குறாரு, புதுசாக இறங்கியிருக்காரு, போக போக தான் அது எப்படி வர்றாருன்னு பார்க்க முடியும். மக்கள் மத்தியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு என்ன இருந்தாலும் மக்கள் பற்றியில் வந்து 90% வாய்ப்பு கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க கிடையாது கிடையாது. கிடையாது. என்ன காரணம் தான்? என்ன காரணம்னாக்கா, இப்போ மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தா இங்கே வந்து நிறையா செஞ்சுருக்காங்க, கலைஞர் பிள்ளை நிறையா செஞ்சுட்டு வராங்க. இப்போ அவங்கள விட்டு நாங்கள் அடுத்தவங்களுக்கு போட மாட்டோம். டிஎம்கே வரும், வாய்ப்பு இருக்குது. நன்றி. சும்மா வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா தான் மக்கள் பார்க்க. இல்லை, அது வந்து தேர்தல் நடக்கிறப்ப பார்த்தா தான் தெரியும். அது இப்போ ஒன்றும் புரியாது. ஆனால் இருக்கிற மக்கள் இருக்கு. நீங்கள் விஜய் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு மாற்றங்கள் உருவானா நல்லது தானே. மாற்றத்திற்கான தலைவராக விஜய் வருவாரா? வருவார், கண்டிப்பாக வருவார். நீங்கள் எந்த ஊர் விட? இந்த ஊர் தான். திருவாரூர். திருவாரூர். ஆனால் இங்கே வந்து என்ன மக்கள்லாம் சொல்கிறாங்களா இந்த மாதிரி விஜய் வரணும், விஜய் வாய்ப்பு கொடுக்கணும்னு? இல்லை சொல்கிறாங்க. அது வந்து நடக்கிறப்ப தான் உங்களுக்கு, அது செயல்பாட்டுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா அவங்க அதிக ரசிகர்கள்? ஆமாம் இருக்காங்க கண்டிப்பாக. இப்போ நேற்று வந்தார், அதிக அளவிலான கூட்டங்கள் இருந்தது. மாறும் மாற்றங்கள் இருந்தால் தானே எல்லாமே.